பின் வெரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பாங்க. அது வந்துருச்சா இல்லையா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பின் வெரிஃபிகேஷன் எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி வந்து AdSense அக்கௌண்ட்டில் பின்னை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் பொறுத்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோ பார்த்தீங்களா, உங்கள் சேனல் பார்த்தா மானிட்டைஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா AdSense அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். மானிட்டைசேஷனுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். மானிட்டைசேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணி வச்சு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு மட்டும் இல்லாமல் AdSense அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு போட்டிருப்பேன். AdSense அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பின் வெரிஃபிகேஷனுக்காக நமக்கு வந்து ஒரு 6 டிஜிட்டில் ஒரு நம்பர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதாவது 4 வீக்குன்னு வந்து நம்ம வந்து அந்த AdSenseல போட்டு சப்மிட் பண்ணால் தான் நம்ம பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்களா அந்த பின் வெரிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு வரும். அதை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்காங்க. இதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு வந்து லெட்ரு. இது வந்து கூகுள் AdSense வந்து நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவங்க ரிமூவ் திஸ் சைட், அதாவது 2 கார்னர்லேயும் இருக்கிற தேவையில்லாத பார்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா 4 வீக்குள்ளே வந்து நம்ம வந்து அந்த பின் நம்பர் வந்து ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். இல்லைன்னா வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த லெட்டர் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் போய் உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து செக் பண்ணிக்காங்க. இது வந்து எனக்கு 3 வாரம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த இது வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணது இதுதான் அந்த நம்பரு. இந்த நம்பர் தான் நம்ம வந்து என்டர் பண்ண போகிறோம். இது எப்படி வந்து அதில் வந்து என்டர் பண்ணி கூகுள் AdSense கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சைன்இன் டு த கூகுள் அக்கௌண்ட், அதாவது கூகுள் அக்கௌண்ட் சைன்இன் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேமெண்ட் கிளிக் பண்ண வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து இந்த நம்பர் என்டர் பண்ணால் போதும். அதாவது AdSense அக்கௌண்ட்டு எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். பின் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஜஸ்ட்டு அவங்ககிட்ட கூகுள் குரோம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். நியூவாக ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து AdSense அப்படின்னு என்டர் பண்ணிக்காங்க. என்டர் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணதான் கெட் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுக்கக்கூடாது. மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு கீழே சைன்இன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா AdSense வந்து எந்த அக்கௌண்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறீங்களோ அந்த இமெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணால் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை 3 டாட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆக்ஷனுங்கிறத வந்து கிளிக் பண்ணாலும் அந்த பேஜுக்கு போகும். இல்லை ப்ரோ இது எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த 3 டாட் பட்டன் மேலே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதை உள்ளே போய்க்கலாம். அதுக்கு 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுறது கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் செக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்களா, ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ வந்து நீட் அட்டென்ஷன் அப்படின்னு இருக்கும், அதாவது அந்த பின் நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா தான் இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். இப்போ வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக இந்த பின் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த நமக்கு வந்த பின்னை இதில் வந்து என்டர் பண்ணுறோம். ஜஸ்ட் அந்த 6 டிஜிட் வெரிஃபிகேஷன் பின்னை வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்காங்க. என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் அதை கொடுத்துவாங்க. இது வந்து 3 அட்டெம்ப்ட் மேலே போட்டிங்கன்னா உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் ஆயிரும். ஸோ நீங்கள் நம்பர் வந்து கரெக்டாக போடும்போது ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா AdSense வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். AdSense அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு தெரியாது இருக்குன்னு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, இது நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்களா, அதுக்கும் வீடியோ கண்டிப்பாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் வெரிஃபிகேஷன் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயிலே வந்துடும். அந்த மெயில் மூலிமா நீங்கள் வந்து AdSense அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு, அதாவது ஒரு AdSenseல $100 வந்துச்சுன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி டு 1ஆம் தேதிக்குள்ளே மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. அந்த பேங்க் அக்கௌண்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்து அந்த வீடியோ தான் வருவேன். மேலே அந்த ஆக்ஷன் பட்டன் காட்டுது ப்ரோ, அதுக்கு வந்து போகலை அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணாலே போதும், அது வந்து ஆக்ஷன் பட்டன் வந்து காமிக்காது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த பேஜை விட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு காட்டுறாங்க. அந்த AdSense ஆக்ஷனுக்கு அது வந்து இப்போ வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு மறுபடியும் அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே உள்ளே போய்க்காங்க. சைன்இன் கொடுத்து அவங்க அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்காங்க. AdSense அக்கௌண்ட் வச்சுருக்க இமெயில் ஐடி வந்து கிளிக் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷனே இல்லை. இது வந்து
அப்படியே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அது வந்து ரிமூவ் ஆகிரும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. உங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு எத்தனை பேர் மானிட்டேஷன் எலிஜிபிள் அப்படின்னு எனக்கும் தெரியும். வைஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அடிக்கடி அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். யூடியூப் ரிலேட்டடாகவும் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆனதுனால அடுத்தடுத்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மறக்காமல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதை பார்த்து நீங்கள் வந்து உங்கள் சேனலுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. எஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.